எஸ் கரெக்டாக செகண்ட் வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோயில். ஓகேவா, இதில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குறிஞ்சி பூ வந்து பூக்குமா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற ஃபுல்லத்துலேயுமே இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து பூக்குமா, வேறு எங்கேயுமே கிடையாது. நான் அந்த இதை வந்து நான் பின் பண்ணுறேன் பாருங்கள். சரி, அதனால தான் அது குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு பேர். ஸோ அதனால தான் குறிஞ்சி ஆண்டவர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து ராஜ வேடத்தில் இருக்காப்புல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இதில் இதில் பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது. ஸோ எப்படி அந்த வில்லேஜில் அந்த மேகம் வந்து அப்படியே தழுவிக்கிட்டு அப்படி மெதுவாக வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, பயங்கரமான ஒரு வியூ. ஸோ எஸ் செகண்ட் பிளேஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பார்க். சரியா, ஸோ செகண்ட் வந்து நம்ம அங்கே தான் போட்டோம். வாங்க போகலாம். அவ்வளோ தான் சூடாக வச்சிருக்கு. என்ன கதை போன்ற அதெல்லாம் ஹெல்த்துக்கு சார். ஆஹா அண்ணே கரங்கு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இதை பார்த்தோம். ஆமாம், இதுதான் வந்து பார்த்தோம் நாங்கள் ஆக்சுவலாக போகும்போது. இதை பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது. அப்படியே பெரிய ஃபால்ஸ் இங்கே இருக்கிறதுலே இதான் வந்து பெரிய ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தெரியல. ஸோ பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது அந்த சவுண்டு எல்லாமே சீரியஸாகவே. எஸ் பார்ப்போம். ஆஹா ப்ரோ, இங்கே ஒருத்தர் இருக்காரு தெரியுதா? ஹாய் ப்ரோ. ஹாய். இடையில ஒரு சின்னது வேற இருக்கு, குட்டி வேற, பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு இந்த இடம்? பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உள்ள மன அழுத்தங்கள்லாம் குறையும், மனம் அழுத்தம்லாம் குறையும். ஓகே ரைட்டு. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னு ஏதாவது ஒரு பிளான் இருக்கா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு ஒரு ஒரு பிளேஸ் வந்து போகிறோம். ஸோ எஸ் அடுத்து வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பரிதாபங்கள் டீம் வந்து சந்தித்து அதில் வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்தை பார்த்து அதுலேயே இன்னும் அதிர்ச்சியிலே இருக்கோம். ஸோ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து விஜய் சார் வந்து கையிலேருந்து அப்படியே கீழே பறந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் போக அப்படியில இந்த இடம் தான் அது, இந்த பிளேஸ் தான் அது. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவு காட்டுறேன். வா சரியான பள்ளம், இங்கேருந்து தெரியுதா இல்லையாங்கிறது தெரில. ஸோ டோட்டலாக ஃபுல்லாக வந்துடும். அங்கே என்ன பார்க்குற? இங்கே பாரு, இங்கே பாரு, தேனி தெரியுது, பெரிய குளம் தெரியுது, வத்தல குண்டு தெரியுது. இங்கே பாரு, அங்கே என்ன பார்க்குற? இங்கே நம்மளை பார்த்தா நம்ம தெரியுமா? தெரியுமா? வத்தல குண்டு தெரியுதா? தெரியும். அந்த மாதிரி நம்மளும் பெரிய ஆள் ஆகணும். பண்ண கையை வச்சிருச்சுண்ணே வானில. என்ன தெரியல. நான் போயிருக்கோம் கோயில் பிடிச்சோம் வச்சுட்டாப்ல, அப்புறம் இல்லைன்றது நைஸாண்ணா. பயங்கரமாக இருக்குண்ணே இடம். இதோட வியூவோட ஃபுல் பாயிண்ட்டுமே இங்கே வந்து தெரியும். சரியா, கொடைக்கானலோட ஃபுல் வியூவுமே இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லா விஷயமே இங்கே இருக்கேன். ஆஹா, ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக 3 கலருமே வந்து செப்பரேட்டாக தெரியுதா? லெவலாக பயங்கரம். இதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூவு. ஸோ இந்த வியூவை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 1845லேருந்து 1945 வரைக்குமே இது வந்து வெறும் வந்து பிரிட்டிஷோட மட்டும் இருந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் எப்போ பிறந்தீங்க? 1847 ஸ்டார்ட் ஆகி 1954. சரி, இது வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து பயங்கரமான விஷயம் தான் சொல்ல போனால். இங்கே பாருங்க செம்மையர். ஆக்சுவலாக கொடைக்கானல் எதுக்காக வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் இந்த வியூ பார்க்குறதா. அங்கே பாருங்க அந்த இதுன்னு தெரியுதா அழகா? இதுக்காக தான் வரோம். எதுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் அந்த ஆன்டிக் பீசஸ் ரகசியம் எப்பவுமே காக்கப்பட வேண்டும், சொல்லப்படக்கூடாது. அவ்வளோதான். ஸோ கரெக்டாக வந்து பயங்கரமாக ஒரு 5 இடம், 6 இடம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே வீடியோ வந்து முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இதில் உனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு? இந்த 5ல் உனக்கு பிடிச்ச ஒரு இடம்? மியூசியம் ரொம்ப பிடிச்சது. மியூசியம் ஒன்று, அப்புறம் வந்து வியூ பாயிண்ட், 2 வியூ பாயிண்ட். ஓகே, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி செடி. நம்ம குறிஞ்சி பயங்கரம் 12 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம், அது செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ஹாப்பியான
தருணம் தான். அப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னு லேக்கு அருவி அதில் வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த அருவி இது பார்த்தது. அப்புறம் வந்து இவங்க சேனல் அவங்க பேர் என்ன வரலையே உனக்கு என்னென்ன பரிதாபங்கள் டீம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ ஸ்டே டியூன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.